ஆஃப் ஜூனு டைம் 9:48. ஆக்சுவலாக காலையிலேருந்து ஒரு லோவில் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்தது. நேற்று ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் இருந்தது. அதே மாதிரி R1லேருந்து ரிஜெக்ஷன் இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து காலை வந்து நம்ம செல் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே தான் வந்து நம்ம என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேலே வந்து இங்கே நடுவில் 60 பாயிண்ட்ஸ்ட்டு வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம ட்ரேடுக்குள்ளே போயிடுவோம். நம்ம என்ன ட்ரேடு எடுக்க போகிறோம்னா 800 வந்து நம்ம எடுக்க போகிறோம். 800 வந்து காலை வந்து நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். எவ்வளோனா 10 லாட்டு. ஓகே, டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 18. டேட்டு 18 இல்லை 18 தான் இல்லைங்க. ஓகே, ஏற்கனவே நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு போல். பார்ப்போம் இதெல்லாம். ஓகே, நம்ம ட்ரேடு இங்கே இருக்குது. ஓகே, நம்ம ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இது கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 21 lakhs. இதோட வந்து நம்ம என்ட்ரான ப்ரைஸ் வந்து 185.45. ஓகேவா, இதுக்கு நம்ம சார்ட்டில் வந்து எடுத்துக்கலாம் 185.45. ஓகே, நம்ம ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம ட்ரேடு. இது இன்னும் வந்து ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு இன்னும் ஒரு 1 ஹவரில் அப்டேட் பண்ணுறேன். இல்லை எதனா அட்ஜஸ்ட் பண்ணுறதா அங்கேயே நான் சொல்கிறேன். இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து 60 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ். ஓகேவா, இங்கேருந்து நம்மளுக்கு வந்து 60 பாயிண்ட்ஸ் வந்து போச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுற வேண்டியதான். திருப்பி அப்டேட் பண்ணுறேன். 3 இந்த இடத்துல சப்போர்ட் ஏரியா நம்மளது வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து நம்ம 20 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேவா, நம்ம என்னென்னா இந்த லோ இது வரைக்கும் வரும். நம்ம எவ்வளோனா 146 வரைக்கும் வந்து இது வரும். ஆனால் என்னென்ன பண்ணலாம், நம்ம சப்போஸ் இது ரிட்டர்ன் போயிடுச்சுன்னா அதனால் என்னென்னா நம்ம வந்து இந்த பொசிஷனை வந்து ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா, எதில் ஹெட்ஜ் பண்ணிக்கிறேன்னா ப்ரீமியம் வந்து அதிகமாக உள்ளது தான். ஓகேவா, நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். என்னென்னா புட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். என்னென்னா 950 புட்டு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம செல் பண்ணிக்கிறோம். எவ்வளோனா 10 லாட்ஸ் இந்த இடத்துல. ஓகேவா, இங்கே வந்து நம்ம 2 பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஜ் பண்ணிட்டோம். நம்ம ரேஞ்ச் வந்து இங்கே எவ்வளோனா லோயர் சைடில் வந்து 24,651, ஹையர் சைடில் வந்து 25,090. ஓகேவா, இதான் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பொசிஷனை வந்து ஹெட்ஜ் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த சப்போர்ட்னால், இந்த 24,900 சப்போர்ட்னால். ஓகேவா, அது அந்த சார்ட்டையே வந்து நம்ம வந்து போட்டு சைடில் வச்சுப்போம். 10:24 நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட்டில் வந்திருக்கு. ஆனால் இது சப்போர்ட் ஏரியா தான். நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் வைப்போம். ஆக்சுவலாக இங்கே நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா 50% ரீடெஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு 50% ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 146. ஓகேவா, அதை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட், புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10-11 பாயிண்ட் லாஸில் இருக்குது. காலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 49 புள்ளிகள் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் இருக்குன்னா 1.2% வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. ஓகேவா, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்குமா, அதுதான் நம்ம பார்க்கணும். அது எப்படி பார்க்கணுன்னா பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சுதான் பார்க்கணும். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, இதுதான். ஓகேவா, இது எவ்வளோ திருப்பி ஒரு க்ரீன் கேண்டில் வந்து போடுதுன்னா நம்ம வந்து இந்த ப்ராஃபிட் லெக்கை வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லாட்டி பொசிஷன் நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பொசிஷனை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு க்ரீன் கேண்டில் வந்து வரும் பார்த்திங்களா, இப்போ இங்கே பாருங்க, இங்கே க்ரீன் கேண்டிலாக வந்து ரெட் கேண்டிலாக சேஞ்ச் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து ரெட் கேண்டில்லேருந்து க்ரீன் கேண்டில் வந்து வந்துடுச்சுன்னா நம்ம வந்து இந்த ஏரியாவில் ஒரு லெக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா, இது போகிற வரைக்கும் போட்டோம், எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா, ஏன்னா வந்து நம்ம டவுன் சைடில் வந்து நம்மளுக்கு வர நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் வருமே, லாஸ் பண்ணி வராது. நம்ம சப்போர்ட் எடுக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் லெக்கை வந்து புக் பண்ணலாம். திருப்பி நான் அப்டேட் பண்ணுறது டைம் வந்து 10:37. இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஒன்று தெரியுது பாருங்கள், அதனால் நம்ம ஒரு லெக்கை வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். இந்த இடத்துல சப்போர்ட் இது சப்போர்ட் ஏரியா தெரியுதுங்களா, புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக. அதனால் வந்து இந்த இதை வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிப்போம். எவ்வளோ இல்லை இருக்குன்னா 119 இருக்கா, இது வந்து எவ்வளோ இருக்குது 125 இருக்குது. 125 போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம்.
ஓகேவா. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு லெக்கு மட்டும்தான். ஓகே, இந்த லெக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அதனால் வந்து இதை இங்கே வச்சுப்போம். ஒரு லெக்கு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம என்னன்னா இது கீழே வந்தால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு, இதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு லாஸு. ஓகேவா. இந்த இடத்துல இருந்து இதுக்கு ஒரு ப்ரைஸ் டேக் ஒன்று வச்சுருவோம். ஓகேவா. நம்மளுக்கு என்னன்னா இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு ஒரு புல்லிஷ் வந்து வச்சிடலாம் இந்த இடத்துல இருந்து. ஓகேவா. டார்கெட் வந்து இங்கே பக்கத்துலேயே வச்சுப்போம். ஏன்னா திருப்பி இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகும். 29 பாயிண்ட்ஸ்னால் 15 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கீழே வந்தாலே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இங்கேருந்து 15 பாயிண்ட்ஸ்னால் இது 36 இருக்கா, 36 இருக்குன்னா நம்ம வந்து 20 இந்த இடத்துக்கு வந்தால் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த லோக்கு புரியுதுங்களா. இந்த லோக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு வெளில வந்துடணும். அதோடு நம்ம ட்ரேடை வந்து இன்றைக்கி வந்து முடிஞ்சிடும். ஓகேவா. ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு 30 பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு. இதில் வந்து என்னன்னா நம்மளுக்கு பாருங்கள் ஒரு 1.5% 1.6% நம்மளுக்கு கற்றுச்சு. இன்னும் 0.4% கிடச்சா நம்மளுக்கு வந்து 2% டார்கெட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ 129 இருக்குது. இப்போ 120க்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2% வந்து டார்கெட் வந்துடும். அந்த 2% டார்கெட் வந்துன்னு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறது தான் இனி ஒரு ட்ரேட் வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். ஓகே, அது வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணும்போது சொல்கிறேன். இந்த பொசிஷனை வந்து ஏன் நம்ம ஹோல்ட் பண்ணுறோன்னா, இப்போ டைம் வந்து 11:05. இங்கே பாருங்கள், இந்த லோ வந்து கிராஸ் பண்ணவே இல்லை பாருங்கள், தெரிஞ்சுங்களா. ப்ரீமியம் வந்து குறையவே இல்லை, ஆனால் ப்ரீமியம் வந்து ஒரு இதில் ஷூட் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த லோ வந்து இவன் கிராஸ் பண்ணவே இல்லை, ஆனால் இந்த ஹையை வந்து இவன் கிராஸ் பண்ணி போகிறான்னா இங்கே ஆப்ஷன் ரைட்ரு வந்து பொசிஷன் எடுக்கிறாங்க. இந்த ஹையை வந்து இதை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்குன்னா ஆப்ஷன் ரைட்ரு வந்து பொசிஷன் எடுக்காங்க. ஏன்னா இது இங்கேருந்தான் ரிஜெக்ஷன் ஆச்சு, தெரியுதுங்களா, இந்த ஏரியாவிலேருந்து. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நல்ல ஒரு குட் ப்ரைஸ். அதனால் வந்து இந்த ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்க, ஆப்ஷன் ரைட்ரு வந்து இதை வந்து என்னென்னா செல் பண்ணுறாங்க. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே போகுதுன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இது கீழே வந்து ஃபாலோ ஆகிடும். ஓகேவா. இப்போ 160 இருக்குது. 160 இருக்கும்போது நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 160 இருக்குன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 10,000 தான் வந்து ப்ராஃபிட் இருக்கும். 0.5% தான் வந்து ப்ராஃபிட்டு. பார்ப்போம் இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் வந்து கொடுக்குதா என்ன ஆகுது சொல்லி பார்க்கலாம். இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுக்குதா, இல்லாட்டி ஃபால் ஆச்சுன்னா நம்ம பொசிஷன் வந்து லாஸில் போகும். ஓகேவா. இந்த ஏரியா இப்போ வந்து 0.5% தான் வந்து நம்ம இருக்கமே. ஏற்கனவே 1.5% இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10,000 ஆகிடுச்சு. 0.5% வந்து நம்ம ப்ராஃபிட் இருக்குது. சப்போர்ட் எடுக்கணும், பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம். ஓகேவா. திருப்பி வந்து அப்டேட் பண்ணுறேன் ப்ராஃபிட் வரும்போது. வந்து 11:30 ஆகுது. ஆக்சுவலாக இங்கே வந்து புட் ரைட்டிங் இருக்குது, இருந்தும் வந்து இதை பிரேக் அவுட் ஆகி ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது சொல்லி பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 210க்கு மேலே வந்து போயிட்டுருக்குது. ஓகேவா. 210க்கு மேலே போயிட்டு இருந்தால் 200 கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து போயிருக்குன்னா இந்த இடத்துல சப்போர்ட்டும் இருக்குது. நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 1% வந்து லாஸ். இங்கே 199 இருக்குது பாருங்கள், 19,200 இருக்குது. அப்போனா இங்கே நம்மளுக்கு 1% இப்போ வந்து லாஸில் இருக்கும். ஆனால் பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுறேன், ஏன்னா வந்து 2% வந்து நம்மளது வந்து டாலரன்ஸ். ஓகேவா. அதனால் வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுறோம், ஏன்னா வந்து இங்கே புட்டோட வந்து பில்டப் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கீழே விழுதோ அப்படியே வந்து ரெக்கவரி ஆகிடும். ஓகேவா. அது இல்லாமல் வந்து நம்ம டாலரன்ஸ் லிமிட்டில் தான் இருக்குது. 1% தான் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகிருக்கு. ஓகேவா. 2% வரைக்கும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம். $45 ஆப்ஷன் பையிங் பண்ண தான் கூடாது, ஆனால் இந்த சூழ்நிலையில் வந்து பண்ணலாம். ஓகே, ஏன்னா வந்து இது வந்து பிரேக் அவுட். ஓகேவா. நம்ம பொசிஷன் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. எங்கடா பாருங்கள், இந்த பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. அதனால் வந்து இப்போ நம்ம வந்து ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணோம், ஏற்கனவே வந்து 17,000 லாஸில் இருக்கும். அதனால் வந்து எக்ஸிட்டுன்னு போட்டு ஏற்கனவே நம்ம வந்து 10 லாட்ஸ் பண்ணியிருந்தல, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 40 லாட்ஸ் வந்து பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு 30 லாட்ஸ் 2,250 வந்து பார்த்திங்கன்னா வந்து குவான்டிட்டி வந்து ஆப்ஷன் பையிங்கில் இருக்குது. இதுக்கு எவ்வளோ கேபிட்டல்னால்
4.4 லேக்ஸ். ஓகேவா, ஆப்ஷன் பையிங் தான். ஏன்னா வந்து இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கேன்னா இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாடல் தான். இங்கே யார் வந்து பவராக இருக்காங்கன்னா ஆப்ஷன் ரைட்டர் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ இங்கே இருக்குது பாருங்கள், 2.43 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1.9 இருக்குது. இங்கே வந்து 1.5 இருக்குது. அதே வந்து ஆப்ஷன் ரைட்டிங்கில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.4, அப்புறம் வந்து 33 லேக்ஸு, அப்புறம் 47 லேக்ஸு, இதெல்லாம் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து இந்த லோக்கு இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு தான் வந்து போகிறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, இங்கேருந்து ஒரு 24,784 24,744 இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 பாயிண்ட்ஸ் வந்து கீழே ரேலி இருக்குது. 30னா இங்கே 15 பாயிண்ட்ஸ் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த ஏரியாவிலேருந்து 15 பாயிண்ட்ஸ் வந்து போகிறதுக்கு 196 இருக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா 143 வரைக்கும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை 16 பாயிண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து இந்த ஏரியாவிலேருந்து இதை எடுத்துப்போம். இது எவ்வளோனா 197 இருக்கா நம்ம என்ட்ரானது. இது வந்து பார்த்திங்கன்னா 197னா 16 பாயிண்ட்ஸ்னால் 110லேருந்து 114 வரைக்கும் போகிறதுக்கு வந்து நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா, நம்ம இங்கே வந்து இந்த வந்து 15 to 17 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா, இப்போ நம்ம பொசிஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. டார்கெட் வந்து இந்த ஏரியா, ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஓகேவா, 24,786லேருந்து 24,744 வந்து வரணும். வந்தோடனே இந்த இடத்துல வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம டார்கெட் வந்து 214 மேலே போனால் கூட, அதாவது லைட்டாக வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கேண்டில் போச்சுன்னா 214 க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்ட்ராங் கேண்டில் வைக்கணும். எவ்வளோ மேலே அந்த ஹை வந்து போட்டுருவோம், மேக்ஸிமம் வந்து 240 வரைக்கும் போகும்போதுனால நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா 2.26 இப்போ நம்ம டார்கெட்டை போயிட்டு ஹிட் பண்ணுற அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேவா, இப்போ எப்படி இருக்குது சொல்லிட்டு நம்ம இதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்மளது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 204 வந்து இந்த ஹையில் வந்து இருக்குது. ஓகேவா, இந்த ஹையில் என்னென்னா 204 இருக்குது. இந்த ஹையை வந்து இது கிராஸ் பண்ண மாட்டுது. ஆக்சுவலாக நம்ம வந்து என்னென்னா நம்ம டார்கெட்டை வந்து 14 வந்து வச்சோம், 214. ஆக்சுவலாக அந்த 14 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாட்டி வந்து அதே இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிச்சு. இந்த வாட்டி என்னென்னா அதுக்கு மேலே வந்து போனோம். திருப்பி அதுவே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தான் வந்து இங்கே எடுக்குது. இந்த ஃபர்தராக வந்து கீழே வந்து அந்தளவுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கீழே எங்கன்னா 24,700 தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். முன்னாடி ஒரு S1 இருக்குது எங்கள் 24,714. ஓகேவா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 24,800 ஒரு ஸ்டாடல் மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்குது கீழே வந்து மூவ் ஆகிறதுல. ஓகே, இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னா 204 இருக்குது. இப்போ நம்ம இதில் எவ்வளோ ப்ராஃபிட்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து நான் 208 இருக்குது. 204னால் வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட், 0ல் இருக்கும். இது 8 இருக்குது, 4ல் ஒன்றும் அப்டேட் ஆகலை. ஓகேவா, சரி, இதான் ஸ்டேட்டஸு. 315க்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். 26 ஆகுது. நம்ம பொசிஷன்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த ஹையில் வந்து கொஞ்சம் ரிஜெக்ஷனாக இருக்குது. இன்றைக்கி லாஸ்ட்டில் தான் வந்து புக் பண்ணோம். நம்ம பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ என்னென்னா இது வந்து 187 இருக்குது. ஓகேவா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது 187 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா, இங்கே என்னென்னா எக்ஸிட்டு 187. இன்னொரு ராட்டி வந்து பார்த்துக்கலாம். ஓகே, 185 கம்மியாகுது. ஓகே, அப்புறம் சப்போர்ட் எடுக்குது 187 வந்தோடனே. நெக்ஸ்ட்டு 187, 186 அந்த மாதிரி வந்தோடனே க்ளோஸ் பண்ணிடணும். 185 ஒன்று கம்மியாக தான் ஆகுது. ஓகே, 184K வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது அதுக்கு மேலே வந்து இறங்கின்னு இருக்குது எக்ஸிட். ஓகேவா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே பாருங்கள் 184 தான் இருக்குது. க்ளோஸ் பண்ணியாச்சு. என்னன்னா இன்றைக்கி வந்து நம்ம லாஸ்லாம் புக் பண்ணியிருக்கோம். எவ்வளோன்னா 2.2% வந்து நம்ம லாஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குது. ஜூன் டைம் 9:48. ஆக்சுவலாக காலையிலேருந்து ஒரு லோவில் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்தது. நேற்று ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்தால் ரிஜெக்ஷன் இருந்தது. அதே மாதிரி R1லேருந்து ரிஜெக்ஷன் இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து காலை வந்து நம்ம செல் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே தான் வந்து நம்ம என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேலே வந்து இங்கே நடுவில் 60 பாயிண்ட்ஸ்ட்டு வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம ட்ரேடுக்குள்ளே போயிடுவோம்.
நம்ம என்ன ட்ரேட் எடுக்க போகிறோம்னா 800 வந்து நம்ம எடுக்க போகிறோம். 800 வந்து காலை வந்து நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். எவ்வளோனா 10 லாட்டு. ஓகே, டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 18, டேட்டு 18 இல்லை 18 தான் இல்லைங்க. ஓகே, ஏற்கனவே நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு போல், பார்ப்போம் இதெல்லாம். ஓகே, நம்ம ட்ரேட் இங்கே இருக்குது. ஓகே, நம்ம ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இது கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 21 lakhs. இதோட வந்து நம்ம என்ட்ரான ப்ரைஸ் வந்து 185.45. ஓகேவா, இதுக்கு நம்ம சார்ட்டில் வந்து எடுத்துக்கலாம் 185.45. ஓகே, நம்ம ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம ட்ரேடு. இது இன்னும் வந்து ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு இன்னும் ஒரு 1 ஹவரில் அப்டேட் பண்ணுறேன். இல்லை எதனா அட்ஜஸ்ட் பண்ணுறதா அங்கேயே நான் சொல்கிறேன். இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து 60 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ். ஓகேவா, இங்கேருந்து நம்மளுக்கு வந்து 60 பாயிண்ட்ஸ் வந்து போச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுற வேண்டியதான். திருப்பி அப்டேட் பண்ணுறேன். 3 இந்த இடத்துல சப்போர்ட் ஏரியா நம்மளது வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து நம்ம 20 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேவா, நம்ம என்னென்னா இந்த லோ இது வரைக்கும் வரும். நம்ம எவ்வளோனா 146 வரைக்கும் வந்து இது வரும். ஆனால் என்னென்ன பண்ணலாம், நம்ம சப்போஸ் இது ரிட்டர்ன் போயிடுச்சுன்னா அதனால் என்னென்னா நம்ம வந்து இந்த பொசிஷனை வந்து ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா, எதில் ஹெட்ஜ் பண்ணிக்கிறேன்னா ப்ரீமியம் வந்து அதிகமாக உள்ளது தான். ஓகேவா, நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். என்னென்னா புட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். என்னென்னா 950 புட்டு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம செல் பண்ணிக்கிறோம். எவ்வளோனா 10 lots இந்த இடத்துல. ஓகேவா, இங்கே வந்து நம்ம 2 பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஜ் பண்ணிட்டோம். நம்ம ரேஞ்ச் வந்து இங்கே எவ்வளோனா லோயர் சைடில் வந்து 24,651, ஹையர் சைடில் வந்து 25,090. ஓகேவா, இதான் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பொசிஷனை வந்து ஹெட்ஜ் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த சப்போர்ட்னால, இந்த 24,900 சப்போர்ட்னால. ஓகேவா, அது அந்த சார்ட்டையை வந்து நம்ம வந்து போட்டு சைடில் வச்சுப்போம். 10:24 நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட்டில் வந்திருக்கு. ஆனால் இது சப்போர்ட் ஏரியா தான். நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் வைப்போம். ஆக்சுவலாக இங்கே நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா 50% ரீடெஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு 50% ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 146. ஓகேவா, அதை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட், புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10-11 பாயிண்ட் லாஸில் இருக்குது. காலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 49 புள்ளிகள் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஒட்டு மொத்தமாக இங்கே வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் இருக்குன்னா 1.2% வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. ஓகேவா, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்குமா அதுதான் நம்ம பார்க்கணும். அது எப்படி பார்க்குறோன்னா பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிச்சு பார்க்கணும். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, இதுதான். ஓகேவா, இது எவ்வளோ திருப்பி ஒரு க்ரீன் கேண்டில் வந்து போடுதுன்னா நம்ம வந்து இந்த ப்ராஃபிட் லெக்கை வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லாட்டி பொசிஷன் நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பொசிஷனை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு க்ரீன் கேண்டில் வந்து வரும் பார்த்திங்களா, இப்போ இங்கே பாருங்க, இங்கே க்ரீன் கேண்டிலாக வந்து ரெட் கேண்டிலாக சேஞ்ச் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து ரெட் கேண்டிலேருந்து க்ரீன் கேண்டில் வந்து வந்துடுச்சுன்னா நம்ம வந்து இந்த ஏரியாவில் ஒரு லெக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா, இது போகிற வரைக்கும் போட்டோம், எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா, ஏன்னா வந்து நம்ம டவுன் சைடில் வந்து நம்மளுக்கு வர நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் வருமே, லாஸ் பண்ணி வராது. நம்ம சப்போர்ட் எடுக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் லெக்கை வந்து புக் பண்ணலாம். திருப்பி நான் அப்டேட் பண்ணுறது டைம் வந்து 10:37. இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஒன்று தெரியுது பாருங்கள். அதனால் நம்ம ஒரு லெக்கை வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். இந்த இடத்துல சப்போர்ட் இது சப்போர்ட் ஏரியா தெரியுதுங்களா, புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக. அதனால் வந்து இந்த இதை வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிப்போம். எவ்வளோ இல்லை இருக்குன்னா 119 இருக்கா, இது வந்து எவ்வளோ இருக்குது 125 இருக்குது. 125 போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகேவா, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதே இந்த ஒரு லெக்கு மட்டும்தான். ஓகே, இந்த லெக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அதனால் வந்து இதை இங்கே வச்சுப்போம். ஒரு லெக்கு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம என்னன்னா இது கீழே வந்தால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு, இதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளுக்கு லாஸு. ஓகேவா, இந்த இடத்துல இருந்து இதுக்கு ஒரு ப்ரைஸ் டேக் ஒன்று வச்சுருவோம்.
நம்மளுக்கு என்னன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு ஒரு புல்லிஷ் வந்து வச்சிடலாம் இந்த இடத்துல வந்து. ஓகேவா, டார்கெட் வந்து இங்கே பக்கத்துலேயே வச்சுப்போம். திருப்பி இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகும். 29 பாயிண்ட்ஸ்னால் 15 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கீழே வந்தாலே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கேருந்து 15 பாயிண்ட்ஸ்னால் இது 36 இருக்கா, 36 இருக்குன்னா நம்ம வந்து 20 இந்த இடத்துக்கு வந்தால் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த லோவுக்கு புரியுதுங்களா, இந்த லோவுக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு வெளில வந்துடணும். அதோட நம்ம ட்ரேடை வந்து இன்றைக்கி வந்து முடிஞ்சிடும். ஓகேவா, ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு 30 பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு. இதில் வந்து என்னன்னா நம்மளுக்கு பாருங்கள் ஒரு 1.5% 1.6% நம்மளுக்கு கற்றுச்சு. இன்னும் 0.4% கிடச்சா நம்மளுக்கு வந்து 2% டார்கெட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ 129 இருக்குது. இப்போ 120க்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2% வந்து டார்கெட் வந்துடும். அந்த 2% டார்கெட் வந்துன்னு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறது தான் இன்னொரு ட்ரேட் வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். ஓகே, அது வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணும்போது சொல்கிறேன். இந்த பொசிஷனை வந்து ஏன் நம்ம ஹோல்ட் பண்ணுறோன்னா, இப்போ டைம் வந்து 11:05. இங்கே பாருங்கள், இந்த லோ வந்து கிராஸ் பண்ணவே இல்லை பாருங்கள், தெரிஞ்சுங்களா. ப்ரீமியம் வந்து குறையவே இல்லை, ஆனால் ப்ரீமியம் வந்து ஒரு இதில் ஷூட் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த லோ வந்து இவன் கிராஸ் பண்ணவே இல்லை, ஆனால் இந்த ஹையை வந்து இவன் கிராஸ் பண்ணி போகிறான்னா இங்கே ஆப்ஷன் ரைட்ரு வந்து பொசிஷன் எடுக்கிறாங்க. இந்த ஹையை வந்து இதை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்குன்னா ஆப்ஷன் ரைட்ரு வந்து பொசிஷன் எடுக்குங்க. ஏன்னா இது இங்கேருந்து தான் ரிஜெக்ஷன் ஆச்சு, தெரியுதுங்களா, இந்த ஏரியாவிலேருந்து. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நல்ல ஒரு குட் ப்ரைஸ். அதனால் வந்து இந்த ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்க, ஆப்ஷன் ரைட்ரு வந்து இதை வந்து என்னென்னா செல் பண்ணுறாங்க. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே போகுதுன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இது கீழே வந்து ஃபாலோ ஆகிடும். ஓகேவா, இப்போ 160 இருக்குது. 160 இருக்கும்போது நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 160 இருக்குன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 10,000 தான் வந்து ப்ராஃபிட் இருக்கும். 0.5% தான் வந்து ப்ராஃபிட்டு. பார்ப்போம் இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் வந்து கொடுக்குதா என்ன ஆகுது சொல்லி பார்க்கலாம். இந்த இடம் வந்து சப்போர்ட் ஏரியா, சப்போர்ட் எடுக்குதா, இல்லாட்டி ஃபால் ஆச்சுன்னா நம்ம பொசிஷன் வந்து லாஸில் போகும். ஓகேவா, இந்த ஏரியா இப்போ வந்து 0.5% தான் வந்து நம்ம இருக்கமே. ஏற்கனவே 1.5% இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10,000 ஆயிடுச்சு. 0.5% வந்து நம்ம ப்ராஃபிட் இருக்குது. சப்போர்ட் எடுக்கணும், பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம். ஓகேவா, திருப்பி வந்து அப்டேட் பண்ணுறேன் ப்ராஃபிட் வரும்போது. வந்து 11:30 ஆகுது. ஆக்சுவலாக இங்கே வந்து புட்டோட வந்து புட் ரைட்டிங் இருக்குது, இருந்தும் வந்து இதை பிரேக் அவுட் ஆகி ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது சொல்லி பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 210க்கு மேலே வந்து போயிட்டுருக்குது. ஓகேவா, 210க்கு மேலே போயிட்டு இருந்தால் 200 கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து போயிருக்குன்னா இந்த இடத்துல சப்போர்ட்டும் இருக்குது. நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 1% வந்து லாஸ். இங்கே 199 இருக்குது பாருங்கள், 19,200 இருக்குது. அப்போனா இங்கே நம்மளுக்கு 1% இப்போ வந்து லாஸில் இருக்கும். ஆனால் பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுறேன், ஏன்னா வந்து 2% வந்து நம்மளது வந்து டாலரன்ஸ். ஓகேவா, அதனால் வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து இங்கே புட்டோட வந்து பில்டப் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கீழே விழுதோ அப்படியே வந்து ரெக்கவரி ஆகிடும். ஓகேவா, அது இல்லாமல் வந்து நம்ம டாலரன்ஸ் லிமிட்டில் தான் இருக்குது. 1% தான் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, 2% வரைக்கும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம். 45A ஆப்ஷன் பையிங் பண்ண தான் கூடாது, ஆனால் இந்த சூழ்நிலையில் வந்து பண்ணலாம். ஓகே, ஏன்னா வந்து இது வந்து பிரேக் அவுட். ஓகேவா, நம்ம பொசிஷன் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. எங்கடா பாருங்கள், இந்த பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. அதனால் வந்து இப்போ நம்ம வந்து ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணோம். ஏற்கனவே வந்து 17,000 லாஸில் இருக்கும். அதனால் வந்து எக்ஸிட்டுன்னு போட்டு ஏற்கனவே நம்ம வந்து 10 லாட்ஸ் பண்ணியிருந்தோம்ல, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 40 லாட்ஸ் வந்து பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு 30 லாட்ஸ் 2,250 வந்து பார்த்திங்கன்னா வந்து குவான்டிட்டி வந்து ஆப்ஷன் பையிங்கில் இருக்குது. இதுக்கு எவ்வளோ கேபிட்டல்னால் 4.4 lakhs. ஓகேவா, ஆப்ஷன் பையிங் தான். ஏன்னா வந்து இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கேன்னா இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாடல் தான். இங்கே யார் வந்து பவராக இருக்காங்கன்னா ஆப்ஷன் ரைட்டர் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ இங்கே இருக்குது பாருங்கள், 2.43 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1.9 இருக்குது. இங்கே வந்து
1.5 இருக்குது. அதே வந்து ஆப்ஷன் ரைட்டிங்கில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.4, அப்புறம் வந்து 33 லேக்ஸு, அப்புறம் 47 லேக்ஸு, இதெல்லாம் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து இந்த லோக்கு இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு தான் வந்து போகிறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இங்கேருந்து ஒரு 24,784லேருந்து 24,744 இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 பாயிண்ட்ஸ் வந்து கீழே ரேலி இருக்குது. 30னா இங்கே 15 பாயிண்ட்ஸ் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த ஏரியாவிலேருந்து 15 பாயிண்ட்ஸ் வந்து போகிறதுக்கு 196 இருக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா 143 வரைக்கும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை 16 பாயிண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து இந்த ஏரியாவிலேருந்து இதை எடுத்துப்போம். இது எவ்வளோனா 197 இருக்கா நம்ம என்ட்ரானது. இது வந்து பார்த்திங்கன்னா 197னா 16 பாயிண்ட்ஸ்னால் 110லேருந்து 114 வரைக்கும் போகிறதுக்கு வந்து நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம இங்கே வந்து இந்த வந்து 15 to 17 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம பொசிஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. டார்கெட் வந்து இந்த ஏரியா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஓகேவா? 24,786லேருந்து 24,744க்கு வந்து வரணும். வந்த உடனே இந்த இடத்துல வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம டார்கெட் வந்து 214 மேலே போனால் கூட, அதாவது லைட்டாக வந்து இந்த மாதிரி சின்ன கேண்டில் போச்சுன்னா 214ல் க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்ட்ராங் கேண்டில் வைக்கணும். எவ்வளோ மேலே அந்த ஹை வந்து போத்துப்பா மேக்ஸிமம் வந்து 240 வரைக்கும் போகும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா 2.26 இப்போ நம்ம டார்கெட்டை போயிட்டு ஹிட் பண்ணுற அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேவா? இப்போ எப்படி இருக்குது சொல்லிட்டு நம்ம இதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்மளது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 204 வந்து இந்த ஹையில் வந்து இருக்குது. ஓகேவா? இந்த ஹையில் என்னென்னா 204 இருக்குது. இந்த ஹையை வந்து இது கிராஸ் பண்ண மாட்டுது. ஆக்சுவலாக நம்ம வந்து என்னென்னா நம்ம டார்கெட் வந்து 14ல் வந்து வச்சோம். 214. ஆக்சுவலாக அந்த 14 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாட்டி வந்து அதே இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிச்சு. இந்த வாட்டி என்னென்னா அதுக்கு மேலே வந்து போனோம். திருப்பி அதுவே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தான் வந்து இங்கே எடுக்குது. இந்த ஃபர்தராக வந்து கீழே வந்து அந்தளவுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கீழே எங்கன்னா 24,700ல் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. முன்னாடி ஒரு S1 இருக்குது எங்கள் 24,714ல். ஓகேவா? இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 24,800 ஒரு ஸ்டாடல் மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்குது கீழே வந்து மூவ் ஆகிறதுல. ஓகே, இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னா 204 இருக்குது. இப்போ நம்ம இதில் எவ்வளோ ப்ராஃபிட்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து 208 இருக்குது. 204னால் வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட், 0ல் இருக்கும். இது 8 இருக்குது. 4ல் ஒன்றும் அப்டேட் ஆகலை. ஓகேவா? சரி, இதான் ஸ்டேட்டஸு. 315க்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். 26 ஆகுது. நம்ம பொசிஷன்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த ஹையில் வந்து கொஞ்சம் ரிஜெக்ஷனாக இருக்குது. இன்றைக்கி லாஸ்ட்டில் தான் வந்து புக் பண்ணோம். நம்ம பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ என்னன்னா இது வந்து 187ல் இருக்குது. ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது 187 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். ஓகேவா? இங்கே என்னன்னா எக்ஸிட்டு 187. இன்னொரு வாட்டி வந்து பார்த்துக்கலாம். 185 கம்மியாகுது. ஓகே, அப்புறம் சப்போர்ட் எடுக்குது 187 வந்தோடனே. நெக்ஸ்ட்டு 187, 186 அந்த மாதிரி வந்தோடனே க்ளோஸ் பண்ணிடணும். 185 ஒன்று கம்மியாக தான் ஆகுது. ஓகே, 184K வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது அதுக்கு மேலே வந்து அது இறங்கின்னு இருக்குது. எக்ஸிட். ஓகேவா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே பாருங்கள் 184 தான் இருக்குது. க்ளோஸ் பண்ணியாச்சு. என்னன்னா இன்றைக்கி வந்து நம்ம லாஸ்லாம் புக் பண்ணியிருக்கோம். எவ்வளோன்னா 2.2% வந்து நம்ம லாஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.